பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உண்மையை பேசினால் மிரட்டுவதா, கன்னட அமைப்புகளுக்கு சீமான் எச்சரிக்கை என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக கன்னட அமைப்புகள் அல்லது கன்னடர்கள் வரலாறு தெரியாத மூடர்களா என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். நடிகர் கமலஹாசனும் சிம்புவும் நடித்து வெளிவர இருக்கின்ற படம் தான் தங் லைஃப் அப்படிங்கிற படம். அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீடு சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. அந்த ஆடியோ வெளியீடு நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. என்ன செய்தியை பதிவு பண்ணுறாருன்னா, கன்னட மொழி அப்படிங்கிறது தமிழ் மொழியிலிருந்து பிறந்த மொழி அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. அதுவும் அவர் மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அன்பினுடைய இணைப்புக்காக சொன்னது, தமிழ் மொழிக்கும் கன்னட மொழிக்கும் உள்ள ஒரு அன்பின் பிணைப்புக்காக அந்த அர்த்தத்தில் நான் சொன்னது அப்படின்னு மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில் இந்த செய்தியை கண்டித்து கன்னட அமைப்பினர் இந்த படத்தினுடைய அந்த போஸ்டரை வச்சு அந்த போஸ்டரை கிழிச்சு கமலஹாசன் இதற்கு மன்னிப்பு போராட்டினா தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை கர்நாடகத்தில் நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பு தன்னுடைய விளம்பரத்திற்காக இதை செய்யுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கர்நாடகத்தை ஆளுகின்ற அந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கமலஹாசன் அவர்களுடைய கருத்து வருத்தத்தை கொடுக்குது, கமலஹாசன் இதற்கு மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகத்தை ஆளுகின்ற ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. வரலாறு அவருக்கு தெரிந்த வரலாறின் அடிப்படையில் இது தமிழ் மொழியிலிருந்து பிறந்த மொழி இல்லை கன்னடம், கன்னட மொழிங்கிறது தனித்த ஒரு மொழி, அதனால இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக கன்னட மொழியை அவமதிக்கிறாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. கமலஹாசன் மன்னிப்பு கோரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கர்நாடகத்திலிருந்து வந்த பஞ்சம் பிழைக்க வந்த ஒருத்தரை கொண்டுட்டு இந்த தமிழ்நாடு அரசு 80 வருடமாக கொண்டாடி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தந்தை பெரியார் என்கின்ற உயரத்தில் ஒரு கன்னடரை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பூமியில தான் வரலாற்றை பேசியதற்காக இங்கே ஒரு மண்ணினுடைய கலைஞனாக இருக்கின்ற கமலஹாசன் தண்டிக்கப்பட்டு இருக்கிறாரு. திராவிட மாடலினுடைய அரசராக இருக்கின்ற மாடல் நாங்கள் தான் அரசர், நாங்கள் தான் 2026 மட்டும் இல்லை 2031 நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு மிக நெருக்கிய தொடர்புள்ள உள்ளவர். இப்போ கச்சக்கூட கமலஹாசன் கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலந்து விட்டுட்டு தனக்கு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது மேல் சபை நியமன உறுப்பினராக பொறுப்பேற்று இருக்கிறார் கமலஹாசன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மேல் சபை உறுப்பினராக இருக்கின்ற கமலஹாசன் அவர்கள் பேசிய வரலாற்றிற்கு கன்னட அமைப்புகளும் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் கண்டிச்சிருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் வாயை மூடி இதுக்கு கண்டிக்கலாமா, கண்டிக்க கூடாதா, ஒருவேளை தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி கிளைத்தது என்று சொன்னதை நம்ம ஆதரித்து நின்னோம்னா தமிழ் மொழி தாய்மொழியாக ஆகி போயிடுமே. அது நாளைக்கு நாம சுமந்து இருக்கின்ற தெலுங்கு மொழிக்கும் அது ஒரு பாதகத்தை உருவாக்குமே. இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டோம்னா இந்த எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் அவங்கள கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளை கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடியான நிலையில் தமிழக முதல்வர் அமைதியாக இருக்கிறார். இப்போ இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த விரிவான அறிக்கையில் கன்னடமும் கலிதெலுங்கும் உன்னுடைய உதிரத்தில் உதித்தனவே என்று மனோன்மணியம் சுந்தரனார் பாடினார். அப்போ பாடும் பொழுது இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தகப்பனார் இருக்கார் இல்லையா, கருணாநிதி தான் இந்த ஆரியம் போல் வழக்கொழிந்து போயிட்டு அந்த வார்த்தையை நீக்கிட்டு இந்த கன்னடமும் கலிதெலுங்கும் மலையாளமும் உன் உதரத்தில் உதித்தனவே அப்படின்னு சொல்ற அந்த சொல்லாடலையும் தூக்கிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய அந்த தமிழ் தாய் வாழ்த்திலிருந்து தூக்கிட்டு இவர் மாற்றி அமைத்தவர். அப்படி பண்ண அந்த கருணாநிதி அவர்களினுடைய மகனாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வரலாற்று குறிப்புக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பக்க அளவிலான ஒரு அறிக்கை, தெளிவான அறிக்கையை அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான தமிழ் தேசியவாதியாக பார்க்கின்ற ஐயா மணியரசன் அவர்களும் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அங்க கன்னட அமைப்புகள் போராடுனுச்சுன்னா இங்க தமிழ் அமைப்புகள் போராடுங்க, தமிழக
இருக்கின்ற வரலாற்று குறிப்புகள் தெரிந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணுங்க. கமலஹாசன் சொன்ன செய்தியானது வந்து ஒரு வரலாற்று செய்தி, அவர் தனிப்பட்ட செய்தி இல்லை. நீங்க வரலாற்று ஆய்வுகளை எடுத்து நீங்க ஒப்பிலக்கணம் குறித்தான கால்டுவெல் அவர்களினுடைய ஆய்வுகளை எடுத்து பேசினா கூட தமிழ் என்கின்ற ஒரு மொழியினுடைய கிளை மொழிகளாக தான் இத்தனை திராவிட மொழிகள் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த காம்ப்ரஹென்சிவ் ரிலேட்டிவ்னஸ் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜ் எழுதின கால்டுவெல் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதினவர். அப்போ திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகளைத்தான் சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய கண்டன அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது எல்லாமே என்னன்னா, தமிழ் மொழி தன் மொழிக்கான சொல்லையும் பொருளையும் அதற்கான வேரையும் தன்னகத்தை கொண்டது. இப்போ நீங்கள் கன்னட மொழியை எடுத்துட்டு கன்னட மொழியில் இருக்கின்ற சமஸ்கிருதத்தை நீங்கள் நீக்கிட்டு பார்த்தா அது ஒரு தூய்மையான தமிழாக இங்கே பரிணமிக்கும். அதே போல் தெலுங்கும் அப்படிதான். அதே போல் மலையாளத்தில் இருக்கின்ற சமஸ்கிருத வார்த்தைகளை நீக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழியினுடைய உண்மையான கூறுகளை தாங்கி இருக்கும். ஒரு மொழி, அந்த மொழியினுடைய சொல், அதனுடைய பொருள், அதனுடைய வேர், இது எல்லாமே ஒரு மொழிக்குள்ளேயே இருக்கும் பொழுதுதான் உலகின் ஒரு தனித்துவமான மொழியாக தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரவுகளோடு தேவனைய பாவாணருடைய ஆய்வுகள், அப்பாதுரையாரருடைய ஆய்வுகள், மொழியியல் ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்களுடைய ஆய்வுகள், இன்னும் பல்வேறு மேற்கத்திய ஆய்வாளர்களும் நிறுவி இருக்கிறது என்னன்னா, தமிழ் உலகின் தொன்மையான மொழி. அந்த தமிழ் மொழியோடு கலக்க வந்த சமஸ்கிருதம் பல்வேறு கிளை மொழிகளை உருவாக்கியது. அப்படி உருவாக்கிய மொழிகள் தான் இந்த தெலுங்கு மொழி, கன்னட மொழி, மலையாள மொழி அப்படின்னு எல்லா தளத்தையும் ஆய்வுகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே கர்நாடகத்திலிருந்து தன்னுடைய கன்னட மொழி குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏதாச்சும் ஒரு ஆய்வாளர் விரும்பினா அதனுடைய கன்னட மொழியினுடைய வேர்ச்சொல் தேடி கன்னட மொழியில் உள்ள சொற்களினுடைய பொருள் என்ன, அந்த பொருளினுடைய வேர் என்ன, அந்த வேர் வந்து எந்த மொழியில இருக்குது, கன்னட மொழிக்குள்ளேயே கன்னட மொழிக்கான வேர் இருக்குதா, சொல்லுக்கான வேர் இருக்குதா, அல்லது வேறு மொழிகளில் தன்னுடைய கன்னட மொழிக்கான வேர் இருக்குதா அப்படின்னு பார்த்தாலே இது நல்லாவே தெரியும். அவர்களை பொறுத்தவரையிலும் என்னன்னா ஒரே அரசியல் தான். அரசியல் என்னன்னா, என்னுடைய மொழி அந்த மொழியிலிருந்து பிறந்துச்சுன்னு சொல்லாத, அது எனக்கு அவமானம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இனவெறி, ஒரு நிறவெறி, ஒரு இனவெறி பாங்கான, மொழிவெறி பாங்கான ஒரு அமைப்பு தான். மற்றபடி வரலாறை பேசுவதற்கு எந்த கன்னடர்களுக்கும் துணிச்சல் இல்லை. வரலாற்றை கன்னடர்கள் பேச ஆரம்பிச்சா காவிரி அவர்களுடைய நதி இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியும். அவர்கள் வரலாற்றின் பக்கம் நிற்கவில்லை. அதே போல மொழி குறித்து ஆய்வுகளை பேச ஆரம்பிச்சா மொழி, அவர்களுடைய கன்னட மொழி இந்த தமிழ் மொழிக்கு பிந்தைய மொழி அப்படின்னு அவர்களுக்கு தெரியப்படும். நீங்க தமிழ் மொழியினுடைய இலக்கிய வரலாறு இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது பல்வேறு காலகட்டத்தில் தமிழகத்தின் மீது வடக்கிருந்து வந்தவர்கள் வந்து போரிட்டு தன்னுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை இங்கே புகுத்திக்கிட்டு போனவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வாக்கில், அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகத்திலிருந்து வந்து குடியேறியவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் வந்து களப்பிரர்கள். நீங்கள் வஜ்ரநந்தி போன்ற களப்பிரர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பொழுது தான் களப்பிரர் காலத்தில் தான் அங்கிருந்து ஒரு மாதிரியான சமஸ்கிருதம் வந்து தமிழ் மொழியோடு இணங்க ஆரம்பிக்குது. அப்போ தமிழ் மொழியோடு கலந்த சமஸ்கிருதத்தை உடையவர்கள் வந்து கன்னடத்தை பிரசவிக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த பக்கத்தை போயிடுறாங்க. அப்போ தமிழ் மொழி இங்கேயே தான் இருக்கு. சமஸ்கிருதத்தோடு வந்த களப்பிரர்கள் தமிழ் மொழியோடு கலந்து தங்களுடைய பாசையை தெரிவுபடுத்தி கொண்டு மறுபடியும் கன்னட மொழி என்று போயிடுறாங்க. அதே போலதான் விஜயநகர வாரிசு வந்து 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் இங்க வருது. இங்க தமிழ் இங்கே தான் இருந்தது. அவர்கள் வரும் பொழுது அவர்கள் மொழியில இருக்கின்ற சமஸ்கிருதத்தோடு வர்றாங்க. அந்த சமஸ்கிருதம் வந்து 15ஆம் நூற்றாண்டு வாக்குல இங்க தமிழ் மொழியோடு கலக்குது. தமிழ் அப்படியே தான் இருக்குது. கலந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு தெலுங்குன்னு போயிட்டாங்க. அதே போலதான் இந்த தமிழையும் இந்த மலையாளத்தையும் இந்த தெலுங்கையும் இந்த கன்னடத்தையும் நம்மளால பார்க்க முடியும். தமிழ் என்கின்ற வேர் இங்கே தான் இருக்குது. அங்கிருந்து சமஸ்கிருதத்தோடு வந்த களப்பிரர்கள் ஒட்டுச்செடி மாதிரி தன்னுடைய மொழியாக கன்னடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே போலதான் அங்கிருந்து வந்த விஜயநகர வாரிசு இங்க ஒட்டுச்செடி மாதிரி வளர்த்து அவர்களுடைய தெலுங்கு மொழியை எடுத்துட்டு போனாங்க. இப்ப கன்னடரும் தெலுங்கும் கலந்து ஒரு மொழி உருவானிச்சு. அந்த மொழி வந்து நமது தாய்மொழியான தமிழோடு கலந்துச்சு. அந்த தமிழோடு கலந்து அவர்கள் எடுத்துட்டு போன ஒட்டுச்செடி தான் மலையாளம். தமிழ் ஆண்டாண்டு காலமாக இங்கேயே தான் இருக்கு. நீ யார் வேணாலும் வா,
என்ன மொழியோட வேணாலும் வா, என்னோடு கலந்து நீ புதித ஒன்றை எடுத்துட்டு போ. ஆனால் மொழியானது, தமிழ் மொழியானது அதனோட வேரோடும் அதனுடைய இலக்கிய வளமையோடும் அதனுடைய இலக்கிய சிறப்போடும் அதனுடைய கன்னிமாறா தன்மையோடும் தொடர்ந்து பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக இதே மண்ணில் தான் இருக்கு. இந்த வரலாற்றை நேர்மையோடு அணுகுவதற்கு இன்னைக்கு இருக்கிற எந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கும் துணிச்சல் இல்லை. அதே போல அறிவியல் சார்ந்து இந்த வரலாற்றை அணுக வேண்டும் என்ற முடிவும் எவருக்கும் இல்லை. எது எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஒரு வெறியோடு பார்த்துட்டோம்னா அங்கே அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் தான் கன்னடர்கள் இன்னைக்கு தக் லைஃப் அந்த ஆடியோ வெளியீட்டில் கமலஹாசன் பேசியதை மிகப்பெரிய அரசியல் ஆக்கியிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்காத பொழுதும் KGF 1, 2ங்கிற மிகப்பெரிய படத்தை நாங்கள் இங்கே ஓட விட்டு பல 100 கோடி அளவிலான வசூலை தமிழ்நாடு கொட்டி கொடுத்துச்சு. அப்போ நாங்கள் KGF 1, 2ங்கிறத அனுமதிச்சது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு. இந்த கேள்வி KGFக்கான கேள்வி இல்லை. இனி கன்னட மொழிகளில் எடுக்கப்பட இருக்கின்ற படங்கள் தமிழ்நாட்டில் ஓடணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தக்லை படத்தை கர்நாடகத்தில் அவர்கள் திரையிடாவிட்டால் எந்த கன்னட மொழி படங்களும் தமிழ்நாட்டில் திரையிடப்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அந்த பாணியில தான் அந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு. இப்போ கமலஹாசனுக்கு தொடர்பு இல்லை, அவர் நடத்துகிற கட்சிக்கு தொடர்பு இல்லை, அவர் இருக்கிற கூட்டணிக்கு தொடர்பு இல்லை. அப்படி இருக்கின்ற நிலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான அறிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் கமல்ஹாசனோட தொடர்பு இருக்கு, கமல்ஹாசனோட கட்சியோட தொடர்பு இருக்கு, கமல்ஹாசன் கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு பாராளுமன்றத்தை உறுப்பினர் பதவியை கமலஹாசனுக்கு கொடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வாய் மூடி திறக்கல. வாய் மூடி இன்னும் கிடைக்குது, வாயை திறக்காம இருக்குது. இன்னும் சொல்ல போனா கமலஹாசனே தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே வரலாற்றை மிக ஆழமாக திரு கமலஹாசன் படிச்சிருந்தா கூட அவர் எதுக்காக தந்தைன்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல திரு கமலஹாசன் மாட்டி இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய இருக்குது. இப்போ இருக்கிற அதாவது அரசியல் மாச்சரியத்தை தாண்டி வேணும் வேண்டாம் என்பதை தாண்டி வரலாற்றை வரலாற்றாகவே அணுக வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக அணுகி தன்னுடைய கடுமையான கண்டனத்தை கன்னட அமைப்பினருக்கு பதிவு செய்திருக்கிறாரு. இந்த அமைப்பில் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், இன்னும் வரலாற்று உணர்வாளர்கள் தெளிவு பெற வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து திராவிடம் திராவிடம் திராவிடம்னு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஒரு வாட்டி கூட அவன் திராவிட மொழி அப்படிங்கிற ஒரு இணக்கத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போன கமலஹாசன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, எங்களுக்கும் அதாவது தமிழ் மொழிக்கும் கன்னடத்திற்கும் உள்ள அன்பின் உணர்ச்சியை சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவன் சிறுமைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னான்னா தமிழ் மொழி சிறுமைப்பட்ட ஒரு மொழியா, சிறுமைப்பட்ட மொழியிலிருந்து பிறந்த இந்த மொழி சிறுமையானது என்ற உணர்ச்சி அவர்களுக்கு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம், மிக முக்கியமான காலம் இது. தமிழ் தேசிய காலம், தமிழரினுடைய வரலாற்று மீட்பு காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.